திரு நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்தியாவை தவிர்த்து வேறு எங்குமே சாதி என்பது கிடையாது. ஏற்றத்தாழ்வு என்பது ஏழை பணக்காரன் அளவிலே இருக்கலாம். ஒரு சில இடங்களில் நிறவேற்றுமை இருக்கிறது. கருப்பு வெள்ளை என்ற கருப்பர் வெள்ளை என்றதுல அதிலே கருப்பு இன மக்களுக்குத்தான் சில இடஒதுக்கீடுக்கான கோட்பாடுகள் இருக்கிறதே தவிர வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது வானதி சீனிவாசன் சொல்றது தான். ஏன்னா கருப்பின மக்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். எனவே கருப்பின மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவது உங்களுக்கு மார்ட்டின் லூதர் கிங்கை தெரிந்திருக்கும் அமெரிக்காவில். ஏன்னா கருப்பின மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இங்க இருக்க மாதிரியே தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் மாதிரியே கல்வி கற்பதற்கும் வேலைக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. எனவேதான் இங்கே சாதி அடிப்படையில் இங்கே இடஒதுக்கீடு என்பது நமது அரசமைப்பு சட்டத்தில் வருது. சகோதரி வழக்கறிஞராக இருக்கும்போது ஒன்றை சொல்வதற்கு மறந்துட்டார். இன்னும் ஒரே ஒரு சில தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்றேங்க, தயவு செய்து இதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். என்னன்னா நான் சொல்றது ராமாயண மகாபாரத காலம் மட்டுமல்ல, 1924 இப்போ கூட நீங்க பாப்பீங்க பெரியார் வைக்கம் வீரர் அப்படின்னா என்னங்க, வைக்கத்திலே தெருவிலே நடப்பதற்கு உரிமை மறுக்கப்பட்டது. தெருவு அங்க இருக்கக்கூடிய கோயில் தெருவுக்கு நடக்கிறதுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. அதற்காக போராடியதுதான் வைக்கம் போராட்டம். இந்த மக்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குளம் இருக்கிறது. குளத்திலே சவுதார் குளத்திலே மகாராஷ்டிரத்தில் குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அம்பேத்கர் 1000 மக்களை கூட்டிட்டு போய் தண்ணி குடிக்கிறாரு. எனவே அப்போது யாருக்கு தடுத்தது மேல் சாதிக்காரர்கள். அவர்கள் தான் அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி அநீதிகள் இருக்கு பாருங்க. நடப்பதற்கு அனுமதி இல்லை, குளத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதி இல்லை, கோயில் நுழைவதற்கு அனுமதி இல்லை. 1939 வைத்தியநாத ஐயர், அதுக்கு முன்னாடியே கூட பெரியாருடைய இயக்கம் இங்கே நடத்தி கொண்டிருக்கும் போது காங்கிரஸை சேர்ந்த வைத்தியநாத ஐயர் கூட்டிட்டு போகும்போது அதிலே கக்கன் உட்பட 5 தாழ்த்தப்பட்டவர்களும் ஒரு நாடாரும் இருந்தார் என்பதை குறித்து கொள்ளுங்கள். நாடார் கூட போக முடியாத காலம் அது. சிவகாசியிலே நாடார் மக்கள் போக முடியாது. இந்த சூழல்ல தான் அரசமைப்பு சட்டம் வருது. அப்ப அரசமைப்பு சட்டத்தில் சகோதரி அவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள். 16 4வது பிரிவை அம்பேத்கர் சேர்க்கிறார். 16 4வது பிரிவு சாதி அடிப்படையில், ஏன் இதுவரையில் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், வேலை மறுக்கப்பட்டவர்கள், இந்த சாதி அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டை 16 4 தருகிறார். அது அடிப்படை உரிமை. அதை கொண்டு வரதுக்கு அம்பேத்கர் மிக மிக சிரமப்படுகிறார். ஏன்னா அந்த அரசமைப்பு அவை இருக்கிறது பாருங்கள், அந்த அவையே ஒரு ஜனநாயக பூர்வமான அவை அல்ல. 1946 இருந்து வானதி அவர்கள் தரப்பு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தர்றதை எதிர்க்கல. ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு தர்றது தொடரலாம், ஆனா வருமான அடிப்படையிலும் சிலருக்கு விடுபட்டவங்களுக்கு தரணுன்றது அவங்க சொல்றது. நீங்க ஜாதி அடிப்படையில் தர வேண்டியதற்கான நியாயங்களை சொல்றீங்க. ஏன் வருமான அடிப்படையில் வருமானம் குறைவாக இருக்கிற ஏழைகளுக்கு தரக்கூடாது? இல்லை, அதாவது வருமானம், ஏழை பணக்காரன் இருக்காங்க பாருங்க, வருமானம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஏழ்மை இன்றைக்கு ஏழையா இருப்பான், நாளைக்கு பணக்காரனா இருப்பான். ஆனால் சாதி அப்படி இல்லை. தயவு செய்து கேட்கிறேன், இந்த இப்போது பழைய மாதிரி இப்போ சமூகம் இல்லை, 24 மாதிரி இப்போ வைக்கம் இல்லை. இப்போது கூட கேட்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும், மேலே உட்கார்ந்துக்கூடிய அத்தனை பேருக்கும் சாதி இருக்கிறதா இல்லையா? நாங்கள் சாதியை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் சாதி என்பது இருக்கிறது. அந்த சாதியை ஒழிக்கும் வரை சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும். ஏழை இருக்கிறார்கள் என்றால் ஏழைகளுக்கான ஏழை வறுமை ஒழிப்பு திட்டத்தை அவர்கள் செய்ய வேண்டும். நான் நேரடியாக சொல்றேன், அம்மா வானதி அம்மாவுக்கு நான் என்னுடைய யோசனையாக நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய தலைவர், நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லைங்க, அவருடைய தலைவர் பிரதமர் மோடி சொன்னார், நான் ஒவ்வொருவர் கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன் என்றார். அதனால் சாதி வித்தியாசம் பார்க்க சொல்ல, அதை எல்லாருக்கும் 15 லட்சம் போட்டோம். இதை அதிமுக சேர்ந்தவங்க கூட அங்கே பேசினாங்க. அதில் அதே மாதிரி 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார். வேலை தரட்டும், கல்வி உதவித்தொகை தரட்டும், எஜுகேஷனல் லோன் தரட்டும்,
இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம்ல. உலகிலேயே இடஒதுக்கீடு என்பது ஒரு விதிவிலக்கானது முதல்ல. ஏன்னா ஆர்டிகல் 16 பொறுத்தவரை வேலை வாய்ப்பு என்பது சாதி அடிப்படையில், மத அடிப்படையில், பாலின அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு, அதான் 16 உபப்பிரிவு 1. 16(4) அம்பேத்கர் சண்டை போட்டு சேர்க்கிறார். ஏன்னா அந்த சபையிலே அம்பேத்கரை போன்ற தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் பெருசாக இல்லை. எனவே அவர் சண்டை போட்டு 16(4) சேர்க்கிறார். இவங்க சகோதரி சொன்னது போல இருக்கிறது இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் 16(4). ஆனால் கல்வியில் இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சென்னையிலே, தமிழகத்திலே மெட்ராஸ் பிரசிடென்சி என்பார்கள். மெட்ராஸ் பிரசிடென்சி 1920 இருக்கக்கூடிய கல்வியிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டம் வந்தவுடனே சென்னை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ரத்து பண்ணாங்க. அந்த ரத்து பண்ணதை எதிர்த்து இங்கே தமிழகத்திலே இங்கே பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம், காமராசர் இங்கே முதல்வர், அந்த நேரத்தில் அம்பேத்கர் அங்கே சட்ட அமைச்சர், நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும்போது முதல் திருத்தம், இப்போ 124 சொன்னாங்கல்ல, முதல் திருத்தத்தில் 15(4) அடிப்படையில் அப்போது அவர்கள் இதை கல்வியிலே இடஒதுக்கீட்டை முதலாக கொண்டு வந்தார்கள். எனவே இந்த இடஒதுக்கீடு என்பதே சாதி அடிப்படையில் ஏற்கனவே சாதி ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்கள், சாதி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் அது இருக்கு. நான் கடைசியா இந்த நேரம் இது ஹரிபரன் வானதி அவர்கள் முன்வைத்த ஒரு வாதம் என்னன்னா, ஜாதி அடிப்படையில் தரக்கூடிய இந்த இடஒதுக்கீடுன்றது பொருளாதார ரீதியில ஏழையாக இருக்கக்கூடிய முன்னேறிய ஜாதியினரை கடுமையாக பாதித்து விட்டது. இன்னைக்கு பட்டதாரிகளா இருக்கக்கூடியவங்க கூட சமையல் வேலைக்கு அப்ளை பண்ற இடத்துல வர்றாங்க, பெரிய பாதிப்பை உயர் ஜாதியினருக்கு செய்து விட்டது. அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. தயவு செய்து நான் சொல்கிறேன், தமிழகத்தில் பொறுத்தவரையில் இந்தியா முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு நம்ம சகோதரி வானதியை நான் கேட்கிறேன், உச்ச நீதிமன்றத்திலே 31 நீதிபதிகள் இருக்கிறார்கள். 31 நீதிபதிகளில் எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர்? ஒருவர் கூட இல்லை. 130 கோடி இந்திய மக்களில் 25 கோடி SC ST மக்கள் இருக்கும்போது ஒருவர் கூட இப்போது இல்லை, 10 ஆண்டுகளாக இல்லை, 10 ஆண்டுகளாக ஒருவர் கூட இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நமது தமிழ்நாட்டிலே இருந்து போன ஒரே சகோதரி பானுமதி மட்டுமே இருக்கிறார், வேறு யாரும் இல்லை. தயவு செய்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், அவர் சொல்லட்டும். மீதி எடுத்துக்கிட்டா ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், மீதி அத்தனை பேருமே எனக்கு தெரிந்து எல்லாம் மேல் சாதியை சேர்ந்தவர்கள். அதை விட்டுருங்க, அவங்கள கேட்குறேன். இன்னைக்கு PMO ஆபீஸ், பிரதம மந்திரியோட அலுவலகம் இருக்கிறது. பிரதம மந்திரி அலுவலகத்தில் மொத்தம் 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் அதில் 5 பேர் தான் SC ST அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள், 95 பேர் மேல் சாதியை சேர்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க பாருங்க, யார் யாரோ பேரெல்லாம் சொன்னாங்க, சாதிக்குள்ள போகல நான். அதுதான் அதே மாதிரி பிரசிடென்ட் ஆபீஸ், அதான் இங்க சென்னையில் IIT, தமிழக அரசின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடங்களில் தான் 1920 இருக்கிற தொட்டு நம்முடைய சாதாரண மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இருக்காங்களே தவிர மற்றபடி மீதி இடத்தெல்லாம் அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமாக. அதனால தான் சொல்றோம், அவங்க சொல்லுவது கணக்கு தவறு. நான் சொல்ல முடியும், அவங்களை PMO ஆபீஸ் எவ்வளவு பேர் கேளுங்க, பிரசிடென்ட் ஆபீஸ்ல எவ்வளவு பேருன்னு கேளுங்க. இப்போது கூட கேட்கிறேன், சாதி இழிவு இருக்கிறது. எப்படின்னு கேட்டுக்க, பெண்களுக்கு இழிவு இருக்கிறது. நான் எப்படின்னு சொன்னா, இப்போது இப்போ அம்பேத்கர் கதையை சொல்ல, அம்பேத்கர் பரோடாவிலிருந்து சாதிக்காக தூக்கி எறியப்படுகிறார், அங்கு புறப்பட்டுறார், இடம் கிடைக்கல, ரூம் கிடைக்கல. அதை நான் சொல்ல. இப்போது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்காரு, கோவிந்த் இருக்கிறார் அல்லவா, கோவிந்த் அவர்கள் பூரி கோயிலுக்கு சென்ற போது உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இது போல ராஜஸ்தான் கோயிலுக்கு சென்ற போது அனுமதிக்கப்படவில்லை. ஏன்? இது போல ஜாதி இல்லைன்னா சொல்ல வேண்டாம், சாதி இருக்கிறது. எனவே இந்த சாதியால் அநீதி செய்யப்பட்டவர்களுக்கு சாதியால் நீதி செய்வதுதான் இடஒதுக்கீடு. ஏழை பணக்காரன்றது பொதுவான கோட்பாடு. அதை பற்றி பொதுவாக ஏழைகளுக்கு இறங்கு மனமே உதவி செய் என்பதில் நாங்கள் ஏழைகளுக்கு எதிரிகள் அல்ல என்பதை ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம், ஏழை என்று அவர்கள் சொல்வது யாரை?
இந்த சட்டம் என்ன சொல்லுது? ஏழை தாழ்த்தப்பட்ட ஏழைகளுக்கு கிடையாது, பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்கு கிடையாது. மேல் சாதி ஏழைகளுக்கு இந்த 10% ஒதுக்கீடு. அதோட ஏழை யாரு? ஏழை யாரு? 8 லட்சம் வருமானம். என்னங்க 8 அப்படின்னா என்ன? 8 லட்சம் வருமானம் என்பதே அதுக்குள்ள நான் போகலை. ஏன்னா என்னை பொறுத்தவரை சாதி அடிப்படையாக இருக்கும் போது வருமானம் முக்கியம் அல்ல. எனவே இதில் சாதி அடிப்படையில் நாம் கொண்டு வரவில்லை. ஏற்கனவே மேல் சாதிக்காரர்களே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததை மாற்றி கொண்டு வந்ததுதான் நமது அரசமைப்பு சட்டம். அம்பேத்கர் 15(4), 16(4) என்ற பிரிவுகள் இருக்கிறது. அதற்கு மாறாக இருப்பது சரியல்ல என்பது என் கருத்து. தொடர்ந்து நடுவர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதாவது இப்படி ஒரு புதுசாக இப்போது மத்திய சர்க்கார் கொண்டு வரக்கூடிய 10% மேல் சாதிக்காரர்கள் ஏழைகளுக்கு கொடுக்கறது அப்படின்றதுல என்ன தப்பு அப்படின்றத கேட்குறாரு. அதில் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம், கான்ஸ்டியூஷனில் 2 ப்ரொவிஷன் தான். ஒன்று 16 அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துதுங்க. அதாங்க கீவேர்ட். எந்த சாதிக்கு போதிய இடம் இல்லையோ அதுக்கு கொடுக்கறது தான். இப்போ கூட அவங்க சொல்லட்டும், வானதி அம்மாவோ ஐயா அவர்களோ, மேல் சாதிக்காரர்களுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு இடம் இல்லை, அவங்களுக்கு வேலையில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வாதத்தை ஒத்துக்கலாம். இப்போது அதற்கு மாறாக நாஞ்சில் சம்பத் சொன்னார், அவங்க 95%, 90% இருக்காங்க. அவங்க ஜனத்தொகையில் 10% இருப்பவர்கள் வேலை வாய்ப்பில் 90% முக்கிய பதவிகளில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். இதாங்க அடிப்படை. அதே மாதிரி கல்வியில் என்ன வார்த்தை உபயோகப்படுது கான்ஸ்டியூஷன்லாம்? ஃபார் அட்வான்ஸ்மெண்ட்ன்றாங்க. இதுவரைக்கும் கல்வி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்விக்கு வாய்ப்பில்லை. அதனால அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது அட்வான்ஸ்மெண்ட். மேல் சாதிக்காரங்களில் படித்தவங்க 100 மேல் சாதிக்காரங்கள் எடுங்க, அதில் படிக்காதவங்க இருக்காங்க 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எடுத்தா எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவங்க எவ்வளோ? அதாங்க அடிப்படை. எங்களுக்கு ஒன்றும் அதில் சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு. என்னென்ன தீண்டாமை பற்றி? தீண்டாமை சுவர் இருக்கிறது, பேப்பர் கப் இருக்கிறது. ஆசிரியர் மாணவனை, தாழ்த்தப்பட்ட மாணவனை அடிக்கிறதுன்னா அவர் அடிக்க மாட்டார், தாழ்த்தப்பட்ட மாணவனை விட்டு அடிக்கிற நிலைமை இருக்கிறது. தபால்காரர் அருந்ததியர் வீட்டுக்கு போய் தபால் கொடுக்க மாட்டார் என்ற நிலைமை இருக்கிறது. ஒரு ஸ்கேவெஞ்சர் அம்மாவை பார்த்து ஏமா இந்த வேலையை செய்கிற, ஒரு இட்லி கடை போடுன்னு சொன்னால் அதை வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை மாற வேண்டும், சாதி ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு.